ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay. So, good evening, everyone. Good evening, ma'am. Okay. So, last class la நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? என்ன பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுல வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்த்தது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல் நம்மளோட ஆல்டிஹைட்லையும் கீட்டோன்லையும் போய் ஆட் ஆகும்போது எந்த மாதிரி ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? கரெக்டா? எஸ். ஸோ இன்னைக்கு அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து தான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு முக்கியமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்று ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் அதர் ஒன் இஸ் கேனிசோலர் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமான ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் அண்ட் அதோட மெக்கானிசம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அப்புறம் டைம் இருந்தா டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஃபைன். ஸோ டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் தான் இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் aldol condensation. Okay. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா என்னது, இதுல என்ன சப்ஸ்ட்ரேட், என்ன ரியேஜென்ட், என்ன நடக்கும், இதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? கண்டிப்பா நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. இப்பதான் நம்ம எக்ஸாம் வேற எழுதிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஐடியா இருக்கும். ப்ளீஸ் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. வாட் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் ஆர் அதுக்கு ரிலேட்டடா என்ன ஞாபகம் இருந்தாலும் சொல்லலாம். செல் கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டில் ஆல்டிஹைட். aldol condensation of acetaldehyde. ஓகே, அப்புறம் வேற என்ன ஞாபகம் இருக்கு? மெக்கானிசம் மெக்கானிசம் ஞாபகம் இருக்கு. ஓகே,
டினோ, இப்போ நீங்க வந்து அசிட்டால்டிஹைடோட ஆல்டோல் கண்டென்சேஷன் சொல்றீங்க. அசிட்டால்டிஹைட்ல மட்டும்தான் பண்ண முடியுமா? வேற எந்த ஆல்டிஹைட்லயும் பண்ண முடியாதா? பண்ணலாம். எந்த மாதிரி ஆல்டிஹைட்ல பண்ணலாம்? அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ல. எல்லா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்லயும் பண்ண முடியுமா சுந்தரேசன்? ஏன் அப்போ ஓகே, உங்களோட பாயிண்ட்டுக்கே வரலாம். அப்ப ஏன் அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல பண்ண முடியாது? நீங்க சொல்றது கரெக்ட், அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல பண்ண முடியாதுதான். அதே மாதிரி எல்லா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்லயும் பண்ண முடியாது. சோ ஏன் அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல பண்ண முடியாதுங்கிற ரீசன் சொன்னீங்கன்னா அப்ப அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். மேம் அது பண்ணதான் மேம் கண்டிசார ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஓகே, கேண்டிசோட ரியாக்ஷன்ல அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல ரியாக்ஷன் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் எல்லா ஆல்டிஹைட்லயும் நடக்காது. ஸோ நான் கண்டிஷன் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்டிஹைட்லயோ இல்ல கீட்டோன்லயோ ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் அந்த ஆல்டிஹைடை நீங்க பேஸ் கூட ட்ரீட் பண்ணீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆல்டால் கண்டென்சேஷன் ஆல்டிஹைட்லயும் நடக்கும், கீட்டோன்லயும் நடக்கும். பட் த ஒன்லி கண்டிஷன் இஸ் ரெண்டுலயுமே வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாதான் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். இப்ப சுந்தரேசன் சொன்னார் இல்லையா, அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ல தான் நடக்கும், அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல நடக்காதுன்னு சொல்றாரு. ஏன்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவேதான். ஃபைன். ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது, அதனால ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்காதுன்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம். CH3CHO. ஸோ இதுல வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குமா நடக்காதுங்களா? நடக்கும். நடக்கும். என்ன கண்டிஷன்? நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. ஏன் இதுல நடக்கும்னு சொல்றீங்க? 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு மேம். அவ்வளவேதான். சோ உடம்பு சரியில்லையா சுந்தரேசன் உங்களுக்கு? மேம் கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம். ஓகே, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ப்ளீஸ் உங்களோட ஹெல்த் பார்த்துக்கோங்க எல்லாருமே. சரிங்களா? எக்ஸாமும் பக்கத்துல வருது. ஸோ உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுடுதண்ணி குடிங்க. ஓகே மேம். ஓகே. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து ஆல்டிஹைட்லயும் நடக்கும், கீட்டோன்லயும் நடக்கும். கண்டிஷன் வந்து கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். இப்ப நான் வந்து அசட்டால்டிஹைட் எழுதியிருக்கேன். அசட்டால்டிஹைடுக்கு இன்னொரு பேர் என்னது? நான் ஐயூபாக் நேம் கேக்குறேன். இதுல எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன்ஸ். கரெக்ட்டுங்களா? சோ ஈத். ஆல்டிஹைடுங்கிறதுனால எத்தனல். ஓகேங்களா? சோ இப்ப எத்தனல நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றேன் அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் கண்டிப்பா நடக்கும். சோ மெக்கானிசம் பார்க்கலாம். ஆல்டால் கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆல்டிஹைட் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். சரிங்களா? இப்போ 2 ஆல்டிஹைட் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது ஒரு ஆல்டிஹைட் நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணும், இன்னொரு ஆல்டிஹைட் வந்து சப்ஸ்ட்ரேட்டா ஆக்ட் பண்ணும். சோ நான் மெக்கானிசம் எழுதி காமிக்கிறேன். இப்போ ரியாக்ஷன் எப்படி எழுதலாம்னா 2 moles of acetaldehyde reacts with sodium hydroxide. இதுதான் வந்து நம்மளோட ரியாக்ஷன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்டிஹைட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ CH3 C double bond OH. ஸோ இந்த C double bond OHங்கிறது தான் உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற 3 ஹைட்ரஜன்ஸுமே ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஸோ கண்டிப்பா இதுல ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆல்டிஹைட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா பேஸ் என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா? சோடியம் ஹைட்ராக்சைட்ல இருந்து என்ன ரிலீஸ் ஆகும்? OH மைனஸ் ரிலீஸ் ஆகும். இந்த OH மைனஸ் என்ன பண்ணும்னா அசிட்டால்டிஹைட்ல இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜனை H+ எடுத்துரும். ஏன்னா இது ஆல்ரெடி நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் இல்லைங்களா? அப்ப இது என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை பாசிட்டிவ்லி சார்ஜா வெளியில எடுத்துரும். அப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் லீவ் ஆகி பாண்ட்ல இருக்க 2 எலக்ட்ரானும் கார்பனுக்கே போயிடும். அப்ப எப்படி இருக்கும்? CH2 minus C double bond OH.
அப்போ ஒரு அசிட்டால்டிஹைட் என்னவா மாறிடுச்சு, ஒரு எத்தனால் என்னவா மாறிடுச்சு, ஒரு நியூக்ளியோஃபைலா மாறிடுச்சு. ரைட். இப்ப இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்னா இன்னொரு ஆல்டிஹைட் ஆர் இன்னொரு எத்தனால போய் அப்ரோச் பண்ணும். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னோட 2 ஆல்டிஹைட்ல ஒரு ஆல்டிஹைட் இப்போ நியூக்ளியோஃபைலா மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு ஆல்டிஹைட் வந்து சப்ஸ்ட்ரேட்டா இருக்கு, CH3COH. So since it is my negatively charged species, இதனோட பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சைட்டை தான் போய் அப்ரோச் பண்ணும். கரெக்டுங்களா? இதுல எது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சைட்டா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க? இந்த கார்பன். ஸோ ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், கார்பன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் என்ன பண்ணும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் உடல 5th பாண்ட் வந்துடும். அப்ப இங்க இருக்கிற பை பாண்ட் என்ன ஆகும், ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். அப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னா இந்த சப்ஸ்ட்ரேட் அப்படியே எழுதுறேன், CH3 கார்பன் O- ஹைட்ரஜன். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்ப இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அண்ட் ஒரு ஆல்டிஹைட் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த O- புரோட்டனேட் ஆகும். ஸோ இந்த சொல்யூஷன்ல இருக்கிற H+ வாங்கிட்டு இந்த O- OH மாறிடும். ஸோ CH3 CHOH கார்பன். இப்ப இது கூட 2 ஹைட்ரஜன் அண்ட் ஒரு ஆல்டிஹைட் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா you'll be having 2 functional groups. ஒன்னு வந்து ஆல்கஹால் அண்ட் another one is aldehyde. ஆல்டிஹைடு இருக்கிறதுனால ALD அண்ட் ஆல்கஹால் இருக்கிறதுனால OL. அப்போ உங்களுக்கு வந்து ஆல்டால் கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன்லயே நெக்ஸ்ட் வந்து ஹீட்னு போட்டிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஆல்டாலை ஹீட் பண்ணணும்னு அர்த்தம். ஹீட் பண்ண என்ன ஆகும், வாட்டர் வெளியில வரும். ஸோ வாட்டர் எங்கிருந்து வெளியில வரும்னா நம்மளோட ஆல்டிஹைடுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்க கார்பன் பீட்டா கார்பன். அப்போ ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் H+ வெளியில வந்துடும். அப்ப இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இந்த 2 கார்பனுக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். கார்பனை சுத்தி ஆல்ரெடி 4 chemical bonds இருந்தது. This will be my 5th chemical bond. Of course it is unstable. அப்ப இந்த பாண்ட் உடைஞ்சு OH- வெளியில வந்துடும். ஸோ இங்க வெளியில வர H+ம் இங்க வெளியில வர OH- சேர்ந்து H2O மாறி வெளியில வந்துடும். அப்ப என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு எழுதலாமா, CH3 கார்பன் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் C டபுள் பாண்ட் OH. இதுதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா திஸ் இஸ் மை ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட். ஆல்டிஹைடுக்கு பக்கத்து கார்பன் ஆல்பா, அடுத்த கார்பன் வந்து பீட்டா. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்பா பீட்டா. ஆல்பாக்கும் பீட்டாக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ டபுள் பாண்ட் இருந்தால் அதை வந்து அன்சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்டால் கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது பேசிக்கலி நான் ஹீட் பண்ணி வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட எண்ட் ப்ராடக்ட் வில் பி இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்களா? அப்போ ஆல்டால் கண்டென்சேஷன்ல மெக்கானிசம் உங்களுக்கு எப்பவுமே எழுத தெரியும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா கேளுங்க. ஃபைன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் தெரியுது இல்லைங்களா? ஓகே. இப்போ நான் வந்து ஒரே மாதிரியான ஆல்டிஹைடோ இல்ல ஒரே மாதிரியான கீட்டோனோ போட்டிருந்தா பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெஸ்ட் டியூப்ல நான் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து நான் 100 molecule ஆஃப் எத்தனால் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 molecule ஆஃப் எத்தனால் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்னு. அப்ப 2 molecule ஆஃப் எத்தனால் சேர்ந்து ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட கொடுக்கும். அப்ப நான் 100 molecule ஆஃப் எத்தனால் போட்டிருந்தேன்னா டோட்டலா எனக்கு வந்து ஃபைனலி 50 ப்ராடக்ட் வந்திருக்கும். கரெக்டுங்களா? 50 molecule ஆஃப் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ப்ராடக்ட் நம்மளுக்கு கையில வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ 2 ஆல்டிஹைடா கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதுல ஒரு ஆல்டிஹைட் நியூக்ளியோஃபைலாவும் இன்னொரு ஆல்டிஹைட் வந்து சப்ஸ்ட்ரேட்டாவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது நான் நியூக்ளியோஃபைலா எழுதியிருக்கேன் அண்ட் இது வந்து சப்ஸ்ட்ரேட்டா எழுதியிருக்கேன். கரெக்டுங்களா? இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாதான் அது வெளியில போயிட்டு எனக்கு நியூக்ளியோஃபைலே கிடைக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களோட ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் எழுதுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
CH3CHO plus CH3CH2CHO with sodium hydroxide and upon heating என்ன ப்ராடக்ட் வருதுன்னு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ஆல்டிஹைட், இதுவும் ஆல்டிஹைட். இன்ஃபேக்ட் பேஸ் கூட தான் ட்ரீட் பண்றாங்க. உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது ஆல்டால் கண்டென்சேஷன் தான். ஆர் கேனிசோர ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதுலயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, இதுலயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இந்த சப்ஸ்ட்ரேட்ல we have 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் அண்ட் இதுல வந்து 2 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. பட் தி ப்ராப்ளம் இஸ், நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள்ல நான் ஒரே மாதிரியான ஆல்டிஹைட் தான் வச்சிருந்தேன். பட் இங்க வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் இருக்கு. இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா கவனிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு ஆல்டிஹைடா தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்னு. இப்போ நான் டெஸ்ட் டியூப்ல 100 molecule of ethanol and 100 molecule of what is this 3 carbons இருக்கு. So it is propanol. கரெக்ட்டுங்களா? அப்போ 100 molecule of ethanol and 100 molecule of propanol போட்டு இதுக்குள்ள நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ரெண்டு ஆல்டிஹைடா கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்னு சொல்லி. பட் அந்த ரெண்டு ஆல்டிஹைடும் என்ன ஆல்டிஹைடா இருக்கும்னு வெளியில இருக்கிற நம்ம சூஸ் பண்ணவே முடியாது, நம்மளால செலக்ட் பண்ணவே முடியாது. அப்போ உள்ள என்னென்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் பாசிபிள் அப்படின்னா அங்கதான் 100ங்கிறது ரொம்ப சாதாரண நம்பரா சொல்றேன். ஆக்சுவலி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும் உள்ள. இப்போ ஒரு எத்தனலும் இன்னொரு எத்தனலும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம். அதுல ஒரு எத்தனால் நியூக்ளியோஃபைலாவும் இன்னொரு எத்தனால் வந்து சப்ஸ்ட்ரேட்டாவும் ஆக்ட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஆர் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, ஒரு ப்ரோபனலும் இன்னொரு ப்ரோபனலும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம். அதுல ஒரு ப்ரோபனல் நியூக்ளியோஃபைலாவும் இன்னொரு ப்ரோபனல் சப்ஸ்ட்ரேட்டாவும் ஆக்ட் பண்ணலாம். ஆர் ஒரு எத்தனாலும் ப்ரோபனலும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம். கரெக்ட்டுங்களா? அப்படி ஒரு எத்தனாலும் ப்ரோபனலும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இதுல மேபி எத்தனல்ல வந்து we have alpha hydrogen. அப்ப இது நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணிட்டு ப்ரோபனல் சப்ஸ்ட்ரேட் ஆக்ட் பண்ணலாம். ஆர் இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னொரு பாசிபிலிட்டி, ஃபோர்த் பாசிபிலிட்டி இன்னொன்னு என்னது, ப்ரோபனல் நியூக்ளியோஃபைலாவும். எக்ஸாக்ட்லி, ப்ரோபனல் நியூக்ளியோஃபைலாவும் எத்தனால் சப்ஸ்ட்ரேட்டாவும் ஆக்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரோபனல் கிட்டேயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு டெஸ்ட் டியூப்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷனை கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன். சரி, அப்படி பார்த்தா இதுல வந்து எத்தனால் நீங்க எழுதிடுவீங்க. எத்தனால் ப்ரோபனலும் ஹோப்ஃபுல்லி எழுத முடியும். ஆர் இந்த 4 காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இப்ப நான் ஆல்ரெடி எழுதி காமிச்சேன். இந்த 3 காம்பினேஷன்ல ஏதாவது எழுதி காமிக்கணும்னா சொல்லுங்க, நான் எழுதி காமிக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? மேம் தேர்ட் ஆர் ஃபோர்த் மேம். எது உங்களோட இஷ்டமா, எது வேணும்னு சொல்லுங்க. தேர்ட் ஆர் ஃபோர்த்? ஃபோர்த் மேம். எஸ். ஸோ ஃபோர்த் காம்போவை எடுத்து நான் ஆல்டால் கண்டென்சேஷன் எழுதி அதுல எந்த மாதிரி ப்ராடக்ட் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ரோபனல் வில் பி யோர் நியூக்ளியோஃபைல் அண்ட் எத்தனால் வில் பி யோர் சப்ஸ்ட்ரேட். ஸோ ப்ரோபனலோட ஃபார்முலா என்னது? CH3 CH2 C double bond OH. இது வந்து நம்மளோட பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது. அப்ப இந்த OH மைனஸ் என்ன பண்ணும், நம்மளோட ஆல்பா ஹைட்ரஜன் எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை H பிளஸா எடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த H பிளஸும் இந்த OH மைனஸும் சேர்ந்து H2 வெளியில வந்துடும். ஸோ CH3 CH. ஸோ இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இது எனக்கு நியூக்ளியோஃபைலா மாறிடுச்சு. இப்ப இந்த நியூக்ளியோஃபைல் யாரை போய் அப்ரோச் பண்ணும்? என்னோட எத்தனால போய் அப்ரோச் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஸோ எத்தனால் என்னது? CH3 C double bond OH. அப்போ என்னோட ப்ரோபனல் இருக்கிற இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் என்னோட பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் என்ன ஆயிரும்? ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? இந்த CH3 கார்பன் இது O மைனஸ் ஆயிடுச்சு, இது ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் இந்த கார்பன் கூட போய் அட்டாச் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கார்பன் ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் தானே இருக்கும், நம்ம நியூக்ளியோஃபைலா மாத்திட்டோமே. ஸோ ஒரு ஹைட்ரஜன் அண்ட் ஒரு மெத்தல் குரூப். ஸோ
ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இன்னொரு மெத்தல் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்குமா, அப்புறம் ஒரு ஆல்டிஹைட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நான் எல்லாமே எழுதுறேன். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு மெத்தல் குரூப் அண்ட் இது ஒரு ஆல்டிஹைட். கரெக்டுங்களா? அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அஃப்கோர்ஸ் O மைனஸ் அப்படியே இருக்காது, இது புரோட்டனேட் ஆகணும். ஸோ புரோட்டனேட் அப்படிங்கிறது வந்து புரோட்டான் போய் O மைனஸ் கூட கம்பைன் ஆகி OH மாறுறது. ஸோ CH3 CH மேல OH, கார்பன், ஹைட்ரஜன், CH3 C டபுள் பாண்ட் OH. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆல்டால். இதை நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? வாட்டர் எலிமினேஷன். ஸோ எங்க இருந்து வாட்டர் எலிமினேட் ஆகும்? ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனும், this is my alpha carbon and this is my beta carbon. இந்த ஹைட்ரஜன் H plus ஆகும், இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பாண்ட் வந்து OH மைனஸ் மாவும் வெளியில வந்துடும். இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் என்ன இருக்கும்? CH3 கார்பன், ஹைட்ரஜன், டபுள் பாண்ட், கார்பன், CH3 and this is my aldehyde. அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ஃபைன். ஸோ இங்க வந்து நம்ம இதோட ஆல்டால் கண்டென்சேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு கேனிசரோ ரியாக்ஷன். ஸோ கேனிசரோ ரியாக்ஷனுங்கிறது என்னன்னா, கேனிசரோ ரியாக்ஷன் ஆல்டிஹைட்ல மட்டும்தான் நடக்கும், கண்டிப்பா கீட்டோன்ல நடக்காது. ஆல்டிஹைட்லயும் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுலதான் வந்து கேனிசரோ ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ்? இது என்ன ஆல்டிஹைட்? HCHOங்கிறது என்ன ஆல்டிஹைட்? ஃபார்மால்டிஹைட். ஸோ ஃபார்மால்டிஹைடை நான் வந்து பேஸ் கூட ட்ரீட் பண்றேன். அப்போ ட்ரீட் பண்ணும்போது இது ஒரு ஆல்டிஹைட், பேஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது ஓகே ஆல்டால் கண்டென்சேஷனான்னு பார்த்தா கண்டிப்பா ஆல்டால் நடக்க போறது கிடையாது, ஏன்னா இது ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலா என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் நினைச்சுப்பாங்க, பட் அது ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஒரு சாதாரண ஹைட்ரஜன் தான். எப்பவுமே ஆல்பா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஆல்டிஹைட் கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். சரிங்களா? இது நீங்க ஆல்பா ஹைட்ரஜனா எடுத்துக்க கூடாது. ஃபார்மால்டிஹைட் ஆர் மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் there is no ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ கண்டிப்பா இதுல கேனிசரோ ரியாக்ஷன் நடக்கும். ஸோ கேனிசரோ ரியாக்ஷன் ஆல்டிஹைட்ல மட்டும்தாங்க நடக்கும், கீட்டோன்ல நடக்காது. ரைட். இங்கேயும் ஆல்டால் மாதிரியே ரெண்டு ஆல்டிஹைட் சேர்ந்து தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ HC டபுள் பாண்ட் OH. ஸோ திஸ் இஸ் மை ஃபார்மால்டிஹைட். இப்போ நான் வந்து இதை பேஸ் கூட ட்ரீட் பண்றேன். ஸோ OH மைனஸ் என்ன பண்ணும்? என்னோட பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பனை வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் வந்து மேலே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், இப்போ இது O மைனஸ் அண்ட் இது OH. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஒரே கார்பன்ல 2 ஆக்சிஜனால இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னு ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்ப கார்பனை சுத்தி 5th கெமிக்கல் பாண்ட் வந்துருச்சு இல்லைங்களா, விச் இஸ் அன்ஸ்டேபிள். அப்ப இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் உடைஞ்சு H மைனஸா வெளியில வந்துடும். ஸோ என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் OH பிளஸ் H மைனஸ் வெளியில வந்துருச்சு. ஸோ இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆசிட். கரெக்ட்டுங்களா? ரைட். அப்போ என்னோட ஒரு ஃபார்மால்டிஹைட் இப்போ எனக்கு ஆசிடா மாறிடுச்சு. இப்போ இந்த H மைனஸ் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த H மைனஸ் என்ன பண்ணும்னா இன்னொரு ஃபார்மால்டிஹைட் கூட போய் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் H மைனஸ் ஹைட்ரைடு வந்து அகேன் நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ், அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் வந்து மேலே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ என்ன ப்ராடக்ட் வரும்? கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் இங்கேயும் ஹைட்ரஜன். இது O மைனஸ், இது புரோட்டனேட் ஆச்சு அப்படின்னா OH மாறிடும். ஸோ இது என்னது? ஆல்கஹால். தெரியுதுங்களா? இது ஆல்கஹால், இது வந்து ஆசிட். அப்போ என்னோட கேனிசரோ ரியாக்ஷன்ல ஆல்டிஹைட் வந்து ஒரு 2 ஆல்டிஹைட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஒரு ஆல்டிஹைட் ஆசிடாவும் இன்னொரு ஆல்டிஹைட் வந்து ஆல்கஹாலாவும் மாறிடுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க கொடுக்க முடியுதான்னு பாருங்க. Cannizzaro reaction is a kind of disproportionation reaction. Cannizzaro reaction is a kind of disproportionation reaction. Why? அதுக்கு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் தெரியணும். அப்பதான் வந்து Cannizzaro ரியாக்ஷன் ஏன் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்? சரி, நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். எஸ், சந்திர மகாராஜ், உங்களோட வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது. சேம்ங்கிற வார்த்தை தான் கேட்டுச்சு சந்திர மகாராஜ், பட் அந்த வார்த்தை கரெக்ட். ஓகே, மேபி நீங்க கரெக்டான ஆன்சர் தான் சொல்றீங்கன்னு நான் அஸ்யூம் பண்றேன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ பேசிக்லி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ் ஆக்சிடைஸ் ஆகும், சைமல்டேனியஸா இன்னொரு கெமிக்கல் ஸ்பீஷிஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரே கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சைமல்டேனியஸா நடந்ததுன்னா அதை வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுங்கிறது ஒரே மாதிரியான கெமிக்கல் ஸ்பீஷிஸ் ஆக்சிடைஸும் ஆகும், ரெடியூஸும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், A2B reacts with C to give AB and AC. சரிங்களா? இங்க வந்து இந்த ஏவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் -1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ல ஏவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 அண்ட் இந்த ப்ராடக்ட்ல ஏவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எஸ் சந்திர மகாராஜ், நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ இது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஏ வந்து மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து, தட் இஸ் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போறது என்ன ரியாக்ஷன்? ஆக்சிடேஷனா இல்ல ரிடக்ஷனா? -1ல இருந்து +1க்கு போறது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? பேசிக்கலி அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதா இல்ல கெயின் பண்ணுதுங்களா? எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அதே மாதிரி இன்னொரு ஏங்கிற ஸ்பீஷிஸ் என்ன ஆயிடுச்சு, -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. பேசிக்லி இட் இஸ் கெய்னிங் எலக்ட்ரான், ஸோ இட் இஸ் ரிடக்ஷன். ஸோ ஏங்கிற கெமிக்கல் ஸ்பீஷிஸே ஆக்சிடைஸும் ஆகுது, ரெடியூஸும் ஆகுது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல. ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்லி இட் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், பட் அதுல வந்து இது ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஃபைன். ஸோ அதே மாதிரி தான் Cannizzaro ரியாக்ஷனும் நம்ம வந்து ஆல்டிஹைடை எடுத்துக்கிறோம். ஆல்டிஹைடு என்னவா மாறுது? 2 ஆல்டிஹைட்ல ஒரு ஆல்டிஹைடு எனக்கு ஆசிடாவும் இன்னொரு ஆல்டிஹைடு எனக்கு ஆல்கஹாலாவும் மாறுது. கரெக்டுங்களா? ஆல்டிஹைடு ஆசிடா மாறுற ரியாக்ஷன் என்னது? ஆல்டிஹைடு ஆசிடா மாறுற ரியாக்ஷன் என்னது? ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா? ஆக்சிடேஷன் சீக்வென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பிரைமரி ஆக்சிடேஷன் மேம். எஸ். சோ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண ஆல்டிஹைட் ஆகும். ஆல்டிஹைட ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணா will end up with acid. சோ ஆக்சிடேஷன். ஆல்டிஹைட் எப்ப ஆல்கஹாலா மாறும்? ரெடியூஸ் ஆகும்போது. சோ ஆல்டிஹைடுங்கிற ஒரே மாதிரியான கெமிக்கல் ஸ்பீஷிஸ் ஆக்சிடைஸும் ஆகுது, ரெடியூஸும் ஆகுதுங்கிறதுனால தான் Cannizzaro ரியாக்ஷனை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சில காம்பவுண்ட் கொடுக்குறேன். இந்த காம்பவுண்ட்ல ஆல்டால் நடக்குமா இல்ல Cannizzaro நடக்குமாங்கிறத மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஸோ ஆல்டால் நடக்குமா, Cannizzaro நடக்குமா, இல்ல ரெண்டுமே நடக்காதா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். சரிங்களா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட், நான் பேர் தான் எழுதுறேன், நீங்க தான் ஸ்ட்ரக்சரை எழுதி அதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு சொல்லணும். So my compound is phenyl
அசிட்டால்டிஹைடு, ஃபினைல் அசிட்டால்டிஹைடு. ஃபினைல் அசிட்டால்டிஹைட்ல ஆல்டால் நடக்குமா இல்ல கேனிசரம் நடக்குமா இல்ல ரெண்டுமே நடக்காதா? ஸ்ட்ரக்சரை எழுதி சொல்லுங்க. ஒரு 1 minute டைம் தரேன். மேம் ஆல்டால் மேம். ஆல்டால் நடக்குமா? ஓகே ஃபைன். வேற யாருக்காவது வேற ஏதாவது ஆன்சர் இருந்தா சொல்லுங்க. வர்ஷம் ஆல்டால் நடக்கும்னு சொல்லுங்க. ப்ளீஸ் ஜஸ்டிஃபை பண்றீங்களா? மேம் CH3CHOல வந்து 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு மேம். CH3CHOங்கிறது வந்து அசிட்டால்டிஹைடு. ஆனா நான் இங்க எழுதுனது ஃபினைல் அசிட்டால்டிஹைடு ஆச்சே. மேம் அதுல ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு மேம். 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ பேசிக்லி என்னோட பேரண்ட் காம்பவுண்ட் வந்து அசிட்டால்டிஹைடு which is CH3COH அண்ட் அதுல ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலாக நான் ஃபினைல் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஃபினைல் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ this is my alpha carbon. Alpha carbonல 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ பேசிக்லி it is an aldehyde with alpha hydrogen. அப்ப இதுல தாராளமா ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். ஓகே, இந்த காம்பவுண்ட் பியூட்டேன் 1-ol. பியூட்டேன் 1-olல ரெண்டுமே நடக்காது மேம். எஸ், ரெண்டுமே நடக்காது. ஏன்னா ஆல்டால் நடக்கணும்னா ஆல்டிஹைட் இல்லைன்னா கீட்டோனா இருக்கணும், இல்ல கேனிசரா நடக்கணும்னா ஆல்டிஹைட் வித்தவுட் ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்ல ரெண்டுமே நடக்காது. அடுத்தது பென்சோஃபினோன். இதுல சொல்லுங்க. Both will not. என்ன ஆன்சர் சொன்னீங்க? Both will not take place. ஜஸ்டிஃபை பண்றீங்களா சந்திர மரிராஜ்? Because of no presence of alpha hydrogen. Yes. Carbon, ma'am. So alpha hydrogen, ma'am. Yes. So basically இங்க இருக்கிறது வந்து கீட்டோன், கரெக்ட்டுங்களா? ஸோ கீட்டோனாலே கண்டிப்பா கேனிசரோ ரியாக்ஷன் நடக்க போறது கிடையாது. ஆல்டாலுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்கு. ஆல்டால் நடக்கணும்னா அதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதி ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பென்சோஃபீனோன், 2 பென்சீனும் த்ரூ கார்பனைல் குரூப் கனெக்ட் ஆயிருக்கும். So this is my functional group. Functional group கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்க கார்பன் இது ரெண்டுமே it is considered to be alpha carbon. But alpha carbon கிட்ட ஹைட்ரஜனே கிடையாது. ஸோ இதுல ஆல்டாலுக்கும் சான்ஸ் இல்லை, கேனிசரோக்கும் சான்ஸ் இல்லை. சரிங்களா? ஃபைன். அடுத்த காம்பவுண்ட், 4th காம்பவுண்ட் 2,2 dimethyl butanol. 2,2 dimethyl butanol. மேம் ஆல்டால் மேம். ஆல்டால் எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு சுந்தரேசன்? Ma'am. 2 மேம். ஓகே ஃபைன். வேற யாராவது ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்தது பார்க்கலாம் சுந்தரேசன். இருங்க. டினோ, வர்ஷா, தத்வதிகா யாராவது ட்ரை பண்றீங்களா? ஸ்வேதா, ஸ்ரீரஞ்சனி,
சந்தன மாரிராஜ் ஏதோ சொல்ல வரீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. சுந்தரேசன் ஒரு ஆன்சர் சொன்னார் இல்லையா? ஓகே, சந்தன மாரிராஜோட ஆன்சர் நான் பார்த்துட்டேன். ஃபைன், ஓகே ஓகே சார், ஃபைன். மத்தவங்க சும்மா ட்ரை பண்ணுங்க போதும். ஓகே ஃபைன். சந்தன மாரிராஜ் உங்களோட ஆன்சர் பார்த்துட்டேன். தப்பா கரெக்டான்னு பார்க்கலாம். வர்ஷா உங்களோட ஆன்சர். வர்ஷா ஓகே வர்ஷா பரவாயில்ல. மத்தவங்க சரி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. ஸ்ட்ரக்சர் எழுதுனாத, ஏன்னா சுந்தரேசன் சொன்ன ஆன்சரும் சந்தன மாரிராஜ் சொன்ன ஆன்சரும் வந்து 2 டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ். அப்ப எது கரெக்ட்னு தெரியாதுல, வேற யாராவது சொன்னீங்கன்னா தான் சொல்ல முடியும். பரவாயில்ல சந்தன மாரிராஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க போதும், நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் 2 ஆன்சர் சொல்லியிருக்காங்களே, அப்ப நான் எது கரெக்ட்னு சொல்லிட்டோம். வேற யாராவது சொன்னீங்கன்னா பார்க்கலாம், யாரு மேஜரா என்ன சொல்றீங்கிறத பார்த்தது கரெக்டா தப்பான்னு பேசலாம். இல்ல எனக்கு எப்படி தெரியும் நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, எல்லாம் சேர்ந்து போடலாமா? சேர்ந்து போடலாமா? என் கூட யார் சேர்ந்து போடுறீங்க? ஸ்ட்ரக்சர் எழுதிடலாமா? 2,2 டைமிதைல் பியூட்டனல். சோ இதுல எது பேரண்ட் மாலிகுல் எது? பியூட்டனல். So 4 carbons, கரெக்ட்டுங்களா? 1, 2, 3 and 4. ஏல கம்ப்ளீட் பண்றதுனால ஆல்டிஹைட் இருக்கும். சோ லாஸ்ட் கார்பன் ஆல்டிஹைடா மாத்திக்கலாமா? அடுத்தது செகண்ட் கார்பன்ல 2 மிథைல் குரூப் இருக்கும்னு சொல்றாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பன்ல நான் 2 மிథைல் குரூப் போட்டாச்சு. இப்போ மத்த எல்லா கார்பனுக்கும் பேலன்ஸையே சாட்டிஸ்ஃபை பண்ணலாமா? இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன், இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன். அவ்வளவுதான், ஸ்ட்ரக்சர் எழுதிட்டேன். இது ஆல்டிஹைட். சோ கேனிசாலுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆல்டாலுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இது என்னோட ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்க கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட ஹைட்ரஜன் இருக்கா பார்த்து சொல்லுங்க. நோ மேம். அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல, கரெக்டா? சோ ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னா இப்ப கேனிசாலோ தான் நடக்கும், ஆல்டால் நடக்காது. சரிங்களா சுந்தரேசன்? அப்ப நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க? நம்பர் ஆஃப் கார்பன் மேம். ஓ சரி, ஓகே ஃபைன். சோ 2,2 டைமிதைல் பியூட்டன்ல வந்து சந்தன மாரிராஜ் கரெக்டா சொன்னாரு. இதுல வந்து கேனிசாலோ தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி, இன்னொரு மாலிகுல், ஃபிஃப்த் காம்பவுண்ட் 2-methyl பென்டனல். இது ஈஸியா ஸ்ட்ரக்சர் எழுதிருக்கீங்க. 2-methyl பென்டனல். மேம் ஆல்டால் மேம். எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு சுந்தரேசன்? 1 மேம். எஸ்,
ஓ, தத்வதிக்காவும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். சந்தன மகாராஜா ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஃபைன். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். ஸோ பென்டனல் தான் என்னோட பேரண்ட் மாலிகுல். பென்ட்னா 5 கார்பன்ஸ், 1 2 3 4 and 5. ஏல கம்ப்ளீட் பண்றதுனால ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் எப்படின்னு டெர்மினல் கார்பன்ல தான் இருந்திருக்கணும். அண்ட் செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் போட்டேன். ஸோ வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ண என்ன ஆகும்? CH3 CH2 CH2 அண்ட் இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான். ஸோ திஸ் இஸ் மை ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ தாராளமா ஆல்டோல் கண்டென்சேஷன் நடக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து ரொம்ப முக்கியமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் பார்க்கணும். எதுக்காக நம்ம டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் எந்த சாப்டர்லயுமே இது பார்க்கல இல்லைங்களா? ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு ஏன் டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப் நீங்க எழுதி பார்த்தாலே தெரியும், ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் ஸ்ட்ரக்சர் வைஸ் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆல்டிஹைடை பொறுத்த வரைக்கும் C டபுள் பாண்ட் O, லெஃப்ட் சைட்ல ஒரு R குரூப் இருக்கும், ரைட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கும். கீட்டோன்ல ரெண்டு பக்கமே வந்து R குரூப் தான் இருக்கும். ஸோ குட்டி டிஃபரன்ஸ் தானே தவிர மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு லேப்ல ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இது ஆல்டிஹைடா கீட்டோனான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஒரு சில டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஆல்டிஹைட் வேற மாதிரியும் கீட்டோன் வேற மாதிரியும் பிஹேவ் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் என்னங்கிறது தான் நம்ம டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்டுக்கு கீழே பார்ப்போம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம் கொஸ்டின் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நான் காமிக்க போற கொஸ்டின்ல வந்து ஒன்னா சப்ஸ்ட்ரேட் இருக்காது, இல்லைன்னா ப்ராடக்ட் இருக்காது, இல்ல ரெண்டுமே இருக்கும், ரியேஜென்ட் இருக்காது. சரிங்களா? ஏதாவது ஒரு இடத்த நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க வந்து நான் சப்ஸ்ட்ரேட் எழுதியிருக்கேன் அண்ட் ரியேஜென்ட்டும் எழுதியிருக்கேன். ப்ராடக்ட் என்னன்னு கேட்கறாங்க. பை எனி சான்ஸ் இது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, ஞாபகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பென்சீன் கூட எத்தில் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த சப்ஸ்ட்ரேட்டை KMnO4 மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்றோம் பேசிக் மீடியம்ல. அப்ப என்ன ஆகும்? நான் KMnO4 ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு பெரிய க்ளூ கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மேம் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும் மேம். ஆல்டிஹைட் எப்ப தெரியுங்களா ஃபார்ம் ஆகும்? அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து வீக்கா இருந்ததுன்னா. நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டேனே, அப்ப அது ஆல்டிஹைடோட நிக்குங்களா? ஆல்டிஹைட் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகாதா? ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆசிடா மாறிடும். சோ பென்சீன் இது வந்து C டபுள் பாண்ட் O OH மாறிடும். ஸோ பென்சீன் கூட எவ்வளோ பெரிய R குரூப் இருந்தாலும் சரி, எவ்வளோ லென்த்தியான செயினா இருந்தாலும் சரி, அது கம்ப்ளீட்டா உடைஞ்சு கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இங்க இருக்கிற சைட் செயின்ல டெர்ஷரி குரூப் மட்டும் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா டெர்ஷரி குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது அப்படிங்கறத நம்ம வந்து ஆல்கஹால் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்துட்டோம். மற்றபடி பிரைமரி செகண்டரி இதுக்கெல்லாம் தாராளமா ஆக்சிடைஸ் ஆகி will end up with benzoic acid. சரிங்களா? ரைட். இந்த கொஸ்டின் ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி. இந்த ரியேஜென்ட்டை பார்த்தோடனே சொல்லிடலாம். ஸோ C6H5CHO இதை வந்து இந்த ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்றோம். நான் ரியேஜென்ட் பேர் சொல்லல, ரியேஜென்ட் பேர் சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ப்ளீஸ் இந்த ஃபார்முலாவை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு பேர் என்னதுங்க? C6H5CHO. C6H5 பென்சால்டிஹைட். எஸ், C6H5ங்கிறது பென்சீன். அதுல ஒரு ஹைட்ரஜன் குறைவா இருக்கும். அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆல்டிஹைட் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் மை சப்ஸ்ட்ரேட்.
ஜஸ்ட் பென்சால்டிஹைட். இதை வந்து இந்த ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்றோம். இந்த ரியேஜென்ட் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கடைசியா பார்த்த ரியேஜென்ட் இது. லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாருங்க. நம்ம கடைசியா இந்த ரியேஜென்ட் தான் எழுதணும். அதுல கூட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ்லாம் கூட எழுதி இப்படிலாம் நடக்காதுன்னுலாம் கூட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் இந்த ரியேஜென்ட்டை போட்டு ரியாக்ஷன் நடத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும்னு சொன்னேன். எங்க பார்க்கணும்னா உங்களோட நோட்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல பாருங்க. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல கடைசி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சந்தனமரேஜ் நீங்க அனிசோல்னு சொல்றீங்களா? சுந்தரேசன் சொல்லுங்க. செமி கார்பசைட் மேம். எஸ், இட் இஸ் செமி கார்பசைட். எஸ், ஸோ ரியேஜென்ட் வந்து செமி கார்பசைட். கரெக்ட். அப்போ செமி கார்பசைட் வந்து ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா செமி கார்பசோன் கிடைக்கும். ஆனா இதுல என்ன முக்கியமான பாயிண்ட்னா எந்த நைட்ரஜன் வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுங்கிறது தான் மேட்டர்ஸ் a lot. தப்பா எழுதிடக்கூடாது. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரிஜினல் ரியாக்ஷனும் எழுதினேன், ஷார்ட்கட்டும் எழுதினேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் வச்சு ரியாக்ஷன் எழுதி பார்ப்போம். ஷார்ட்கட் எழுதும் போது ஆக்சிஜன் ரைட் சைட்ல ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ கார்பன், ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு பாண்ட் வந்து பென்சீன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து செமி கார்பசைடு கூட ட்ரீட் பண்றோம். செமி கார்பசைட்ல இந்த 2 ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்டுங்களா? எந்த ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜன் கூட வாட்டர் எலிமினேட் ஆகுற மாதிரி போடணும்? லெஃப்ட் சைடா இல்ல ரைட் சைடுங்களா? ரைட் சைடு மேம். எஸ், ஏன்னா கார்பனைல் குரூப்பை விட்டு தள்ளி இருக்கிற நைட்ரஜன் தான் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செமி கார்பசைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா C டபுள் பாண்ட் O NH2 NH NH2 இப்படி இருக்குமா? 3 நைட்ரஜனுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சிருக்கும். அண்ட் கார்பனைல் குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இப்போ இந்த கார்பனைல் குரூப் என்ன பண்ணும்? 2 நைட்ரஜன் கிட்ட இருந்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எலக்ட்ரானை புல் பண்ணும். அப்போ இந்த 2 நைட்ரஜன் கிட்டயுமே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்காது. பேசிக்லி இங்க ரியாக்ஷனே வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், கரெக்டுங்களா? அப்போ இந்த செமி கார்பசைட் வந்து நியூக்ளியோஃபைலா இருந்திருக்கணும். நியூக்ளியோஃபைலுங்கிறது எலக்ட்ரான் ரிச். ஸோ இந்த 3 நைட்ரஜன்ல இந்த 2 நைட்ரஜனுமே எலக்ட்ரான் ரிச் கிடையாது. பேசிக்லி தேர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ இது ரெண்டையுமே எடுத்துக்க கூடாது. இந்த நைட்ரஜன் தான் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு செமி கார்பசோனை கொடுக்கும். ஸோ அதோட ஒரிஜினல் ரியாக்ஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எழுதிட்டோம். இப்போ நம்ம ஷார்ட்கட்டை வச்சு இந்த ப்ராடக்ட் என்ன வருங்கிறத பார்க்கலாம். NH2 NH C டபுள் பாண்ட் O NH2. அப்ப என்ன ஆகும்? இந்த ஆல்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜனும் செமி கார்பசைட்ல இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O வெளியில போற மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், பென்சீன். இப்ப டபுள் பாண்ட் டைரக்டா உங்களோட நைட்ரஜன் கூடயே கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் NH C double bond O NH2. So this is my semi carbazone. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவே தான். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வேண்டாம். இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம இன்னும் டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் பார்க்கணும். இது தாராளமா சொல்லலாமே. Complete each synthesis by giving missing starting material, reagent or product. இதுல வந்து நான் சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்கேன், reagent கொடுத்துருக்கேன், என்ன ப்ராடக்ட் வரும். இவங்க ஸ்பெசிஃபிக்கா 2 ஆல்டிஹைட் கொடுத்துட்டாங்க, பேஸ் கூட ட்ரீட் பண்ணியிருக்காங்க. க்ளூ வேணும்னா கேளுங்க, கொடுக்குறேன். மேம் 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல ஒன்னு ஆல்டால் கண்டென்சேஷனும் இன்னொன்னு கன்னிஜாரோவும் நடக்கும் மேம். ஓகே,
நீங்க வந்து அந்த காம்போஸ் வச்சு சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? 2 பென்சால்டிஹைட் 2 ப்ரோபனல் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்காம ஜென்ரலா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க ஒரு பென்சால்டிஹைடும் ஒரு ப்ரோபனலும் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ இவங்களே வந்து ஒரு பென்சால்டிஹைட் அண்ட் ஒரு ப்ரோபனல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு கரெக்ட்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த ப்ரோபனல் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? OH மைனஸ் இந்த கார்பனை 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா? அந்த 2 ஆல்பா ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை H+ வெளியில எடுத்துரும். ஸோ இதுல மட்டும்தான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அது மட்டும்தான் நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ண முடியும். ஸோ CH3 CH minus C double bond OH. So this is my nucleophile. So nucleophile கிடைச்சிருச்சு. இது சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணும். இது நியூக்ளியோஃபைல் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா அங்க ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் பென்சால்டிஹைட் அப்ரோச் பண்ற மாதிரி எழுதலாமா? CH3 CH minus C double bond OH. ஸோ இது வந்து என்னோட பென்சால்டிஹைடை அப்ரோச் பண்ணுது. ஸோ பென்சீன் carbon, double bond oxygen and hydrogen. So in the negatively charged carbon and positively charged carbon approach பண்ணும் and இந்த bond வந்து oxygen மேலே shift ஆகி O- மாறிடும். அப்ப எப்படி இருக்கும்? benzene, carbon, O- hydrogen. இப்ப இந்த negatively charged carbon இங்க attach ஆகும். So hydrogen கூட attach ஆயிருக்கு, ஒரு methyl group கூட attach ஆயிருக்கு. And of course ஒரு aldehyde கூட attach ஆயிருக்கு. So next step என்னது? Protonation. So protonationல benzene, CH, OH, CH, CH3 and C double bond O. Hydrogen. கரெக்ட்டுங்களா? So this is my aldol. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப aldol ஃபர்தரா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண என்ன ஆகும்? வாட்டர் எலிமினேஷன். ஸோ எங்க இருந்து வாட்டர் எலிமினேட் ஆகும்? ஆல்பா கார்பன்ல இருந்து H+ம் பீட்டா கார்பன்ல இருந்து OH- கரெக்ட்டுங்களா? ரைட். அப்போ கடைசி ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? பென்சீன், கார்பன், ஹைட்ரஜன், டபுள் பாண்ட், கார்பன், முத்தைல் குரூப், C double bond OH. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த ரியாக்ஷன் ஆமா, இதுவும் இட் இஸ் a kind of crossed aldol condensation. இதுல வந்து நான் 2 different aldehydes எழுதியிருக்கேன். ஆனா நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவா வரும். இப்போ சுந்தரேசன் என்ன கேக்குறாருன்னா இதுவும் ஆல்டால் கண்டென்சேஷனான்னு கேக்குறாரு. ஆமா, இதுவும் ஆல்டால் கண்டென்சேஷன் தான். இப்போ உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் நான் கொடுக்கும்போது 2 ஆல்டிஹைட்லயுமே ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் என்னென்ன காம்போஸ் வருங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ இங்கேயும் நான் 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனா இங்க வந்து ஒரே ஒரு ஆல்டிஹைட்ல மட்டும்தான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க என்னென்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு? நியூக்ளியோஃபைல் அண்ட் சப்ஸ்ட்ரேட். இதுல வந்து நான் பென்சால்டிஹைட பீனும் ப்ரொப்பனலை வந்து பீனும் ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ ப்ரொப்பனல்ல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஒரு ப்ரொப்பனல் நியூக்ளியோஃபைலாவும் இன்னொரு ப்ரொப்பனல் வந்து சப்ஸ்ட்ரேட்டாவும் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? கண்டிப்பா ஆல்டால பொறுத்த வரைக்கும் 2 பென்சால்டிஹைட் ரியாக்ட் ஆகாது. கரெக்டா? இன்னொரு பாசிபிலிட்டி என்னதுங்க? இப்ப நம்ம எழுதுனது ப்ரொப்பனல் நியூக்ளியோஃபைலாவும் பென்சால்டிஹைட் வந்து சப்ஸ்ட்ரேட்டாவும் ஆக்ட் பண்ணும். இந்த 2 காம்போக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்கு ஆல்டால் கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா?
ரைட். ஸோ இதுவும் வந்து கிராஸ்ட் ஆல்கஹால் கண்டென்சேஷனுக்கு கீழே தான் வரும். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். அடுத்தது CrO3 குரோமிக் ஆக்சைடு கூட ஏதோ ஒரு ஆல்கஹாலை ட்ரீட் பண்றாங்க. குரோமிக் ஆக்சைடோட ரோல் என்னது? CrO3 நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லைங்களா? மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப அது என்ன பண்ணும்? ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும். சரி, அது என்ன ஆல்கஹால்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? செகண்டரி. செகண்டரி. அப்ப செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன ஆகும்? செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன ஆகும்? கீட்டோன் will form. கீட்டோன் will form. எஸ், கீட்டோன் தான். அப்போ பென்சீன் C double bond O, அவ்வளவுதான் கீட்டோன். நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் ரியேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன சப்ஸ்ட்ரேட் இருந்திருக்கும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த ரியேஜென்ட்டே உங்களுக்கு பெரிய க்ளூ O3 ஓசோன் போட்டிருக்காங்க, அடுத்தது ஜிங்க் அண்ட் வாட்டர் போட்டிருக்காங்க. அப்போ அது எந்த ரியாக்ஷன் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன சப்ஸ்ட்ரேட் இருந்திருக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்க. இது என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிச்சீங்களா? ஓசோனலைசிஸ். கரெக்ட். ஓசோனலைசிஸ் ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைடோ கீட்டோனோ வரும். ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னதுங்க? சாரி, நான் இதுக்கும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். என்னோட ப்ராடக்ட்டை வச்சு கரெக்ட், ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஆல்கீன் தான். ஸோ ப்ராடக்ட்டை வச்சு நான் என்ன ஆல்கீன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஸோ இது என்னன்னா ஒன்றும் இல்லை, இங்க வந்து 2 கீட்டோன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 2 கீட்டோனை ஆக்சிஜன் ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஆக்சிஜன் ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதிட்டு இந்த 2 ஆக்சிஜனையும் எடுத்துட்டு இந்த 2 கார்பனையும் த்ரூ டபுள் பாண்ட் கனெக்ட் பண்ணிடணும். இது ஷார்ட்கட் தான், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டார்டிங் மெட்டீரியல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஓசோனலைசிஸ் ரியாக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓசோனலைசிஸ். சரி, இந்த கொஸ்டின் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பென்சீனை பென்சோஃபீனோனா மாத்தணும்னு சொல்றாங்க, என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? பென்சீனை பென்சோஃபீனோனா மாத்தணும். பென்சீனை பென்சோஃபீனோனா மாத்தணும். என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? தத்வத்திகா ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம்னு சொல்றீங்க, அது பாதி கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்றது வந்து கேட்டலிஸ்ட்.
ஆனா அந்த கேட்டலிஸ்டோட பேர்ல பாதி தான் இருக்கு தத்வதிகா. கரெக்ட், ஃபுல் பேர் சொல்லிட்டீங்க. ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடை யூஸ் பண்ணலாம்னு தத்வதிகா சொல்றாங்க. ஆனா அது வந்து கேட்டலிஸ்ட், என்ன ரியேஜென்ட். அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷனை மீன் பண்றாங்க. என்ன ரியாக்ஷன் தெரியுதுங்களா? ஒரு நேமிங் ரியாக்ஷன், கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். யோசிச்சு சொல்லுங்க. Friedel-Crafts reaction, ma'am. Very good. Friedel-Crafts, அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா Friedel-Crafts அசைலேஷன். ஸோ Friedel-Crafts அசைலேஷன்ல என்ன அசைல் குரூப் போடணும்னு நீங்க போட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். சரி, நான் எழுதிட்டுமா? ஸோ என்னோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பென்சீன். பென்சீன்ல எனக்கு என்ன குரூப் அட்டாச் ஆகணும்? இந்த குரூப் அட்டாச் ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த குரூப் இருக்கிற மாதிரி ஒரு அசைல் குளோரைடை நான் எடுத்துக்கணும். ஸோ பென்சீன் C double bond O Cl. ஸோ இதை தான் நான் வந்து ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணணும். அப்போ இந்த அலுமினியம் குளோரைட் என்ன பண்ணும்? கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் இருக்க பாண்டை ஹெட்ரோலிட்டிக்கா கிளீவ் பண்ணி பாண்ட் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் குளோரினுக்கு கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்? எனக்கு ஒரு எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் நம்ம பென்சீன்ல இருக்க ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ பென்சீன் C double bond O, மறுபடியும் இன்னொரு பென்சீன். ஸோ இதுக்கு பேரு பென்சோஃபினோன். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Friedel-Crafts அசைல் குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகுறதுனால Friedel-Crafts அசைலேஷன். அவ்வளவுதான், சரிங்களா? ரைட், இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது போகலாம். இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த சப்ஸ்ட்ரேட்டை இந்த ப்ராடக்டா ஒரே ஸ்டெப்ல மாற்ற முடியாது, 2 ஸ்டெப்ல மாற்றணும். ஸோ யோசிச்சு பாருங்க. ஓசோலைசிஸ்ல வந்து மாலிகுல் பிரேக் ஆயிரும் இல்லைங்களா? ஓசோனல் லைசிஸ்னாலே மாலிகுல் பிரேக் ஆகுறது. ஓசோனை போட்டு பிரேக் பண்ணணும். ஆனா அங்க மாலிகுல் பிரேக் ஆன மாதிரியே தெரியலையே சந்திர மாதிரி. மாலிகுல் அப்படி இன்டாக்டா தான் இருக்கும். அந்த ஆல்கீன் தான் வந்து ஆல்டிஹைடா மாறிடுச்சு. சரி, இப்படி யோசிச்சு பார்க்கலாமா? ஒருவேளை எனக்கு அங்க ஆல்கஹால் இருந்தால் ஆல்டிஹைடா மாத்த முடியுமா? ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாத்த முடியுமா? மாத்தலாம், தாராளமா மாத்தலாமே. ஆனா என்ன ஆல்கஹால் இருந்தா ஆல்டிஹைடா மாறும்? பிரைமரி ஆல்கஹால் மேம். எக்ஸாக்ட்லி, பிரைமரி ஆல்கஹால் வேணும். ஒருவேளை அந்த இடத்துல எனக்கு பிரைமரி ஆல்கஹால் இருந்தால் ஆல்டிஹைடா தாராளமா மாறும். அப்ப அந்த ஆல்கீனா பிரைமரி ஆல்கஹாலா மாத்துறதுக்கு உங்ககிட்ட ரியாக்ஷன் இருக்கா?
ஆல்கீனை பிரைமரி ஆல்கஹாலா மாத்துறதுக்கு. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைட்ரோபோரேஷன் ஆன்டிமார்கானிக். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆல்கீன் இருக்கு, இதுல நீங்க சாதாரணமா வாட்டர் அண்ட் ஆசிட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கோனிகோவ்ஸ் ரூல் படி நம்மளுக்கு ஆல்கஹால் போய் ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து we'll end up with tertiary alcohol. பட் நம்மளுக்கு tertiary alcohol வேண்டாம், நம்மளுக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் தான் வேணும். அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன், கரெக்டுங்களா? இங்க போய் OH மைனஸ் ஆட் ஆகி இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு பிரைமரி ஆல்கஹால் தான் வேணும். அப்போ ஒரு அசிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல லீஸ்ட் சப்ஸ்டிடியூட் கார்பன்ல போய் ஆல்கஹால் அட்டாச் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொன்ன மாதிரி ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பண்ண என்ன ஆகும்? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும் அண்ட் இந்த கார்பன்ல OH அட்டாச் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை பிரைமரி ஆல்கஹால், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஆல்கீனை இந்த பிரைமரி ஆல்கஹாலா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? B2H6 ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் OH மைனஸ், அவ்வளவுதான். ஸோ பிரைமரி ஆல்கஹாலா மாறிடுச்சு. பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாத்திரம் தான் நம்ம மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோமே. ஸோ PCC மாதிரி பிரிடினியம் குளோரோக்ரோமேட் மாதிரி ரொம்ப மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா we'll end up with aldehyde. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ என்னென்ன டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க? கண்டிப்பா நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ நம்ம ஒன்றும் புதுசா எதுவும் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. உங்க ஸ்கூல்லயே நீங்க படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? என்னென்ன டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும்? லேப்லயும் கண்டிப்பா பண்ணியிருந்திருப்பீங்க. லூகாஸ் டெஸ்ட் மேம். கண்ணா, லூகாஸ் டெஸ்ட் வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு, ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு இல்லையே. ஃப்ளெமிங் டெஸ்ட். ஃபெல்டிங்ஸ் டெஸ்ட். அப்புறம் Tolerance, ma'am. வெரி குட். டாலரன்ஸ் ரீஏஜென்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ டாலரன்ஸ் டெஸ்ட். அப்புறம் ரெண்டு ஃபேமஸ் ஆனதும் சொல்லிட்டேங்க. அப்புறம் இன்னும் இருக்கு, பிங்க் கலர் சொல்யூஷனா மாறுமே, ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட். ஓகே. அப்புறம் இன்னொரு ஃபேமஸான டெஸ்ட் ஃபார் கீட்டோன், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மெத்தில் கீட்டோன், ஐடோஃபார்ம் டெஸ்ட். சரி, ஒண்ணுனா பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சந்தன மாரிராஜ் சொன்ன மாதிரி ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் எப்படி பண்ணீங்க? யாருக்காவது ஐடியா இருக்கா? குயிக்கா நம்ம வந்து டெஸ்ட் மட்டும் பார்த்து என்ன ரிசல்ட் வரும்ங்கிறத பார்த்துக்கலாம். ஃபெல்லிங்ஸ் டெஸ்டையும் டாலரன்ஸ் டெஸ்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம அந்த ஆக்சிடேஷன் சீக்வன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன ஆகும்? ஆல்டிஹைடா மாறும். ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ண என்ன ஆகும்? ஆசிடா மாறும், கரெக்டுங்களா? அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன ஆகும்? கீட்டோனா மாறும். கீட்டோனை ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அப்போ ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். என்னோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? ஆல்டிஹைட் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா ஆல்டிஹைட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ண முடியும். என்னோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? ரைட். ஸோ எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆனாலும் அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். ஸோ ஆல்டிஹைட் வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். ஆனா கீட்டோன் அப்படி கிடையாது. கீட்டோனால ஆக்சிடைஸ் ஆக முடியல. ஸோ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் ஆல்டிஹைடா கீட்டோனான்னு செக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு லாஜிக்கா இருக்கும். ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் we'll be having two solutions. One is Fellings A and another one is Fellings B. Fellings A ல aqueous copper sulfate solution இருக்கு and Fellings B ல you have aqueous
சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட் டியூப், உங்களுக்கு கொடுத்த சாம்பிளை டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க. இதுல ஃபெல்லிங்ஸ் ஏ அண்ட் ஃபெல்லிங்ஸ் பியை போட்டு நீங்க லைட்டா வாட்டர் பாத்ல வச்சு வார்ம் பண்ணீங்க அப்படின்னா சொல்யூஷன் ரெட் கலர் பிரெசிபிடேட்டா மாறிடுச்சு அப்படின்னா அப்போ உள்ள இருக்கிறது ஆல்டிஹைட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்ல ரெட் கலர் பிரெசிபிடேட்டாலாம் மாறல, ப்ளூ கலராகவே தான் இருந்தது அப்படின்னா, ஏன் ப்ளூ கலர் வச்சு காப்பர் சல்ஃபேட் அது ப்ளூ கலர்ல தான் இருந்திருக்கும். ஸோ ப்ளூ கலர் அப்படியே இருந்தது அப்படின்னா அது வந்து கீட்டோன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ காப்பர் சல்ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் காப்பர் சல்ஃபேட்ல காப்பர் வாஸ் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட், கரெக்டுங்களா? இப்போ இது ஆல்டிஹைட் கூட சேர்ந்தது அப்படின்னா அது Cu+1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆயிடணும். ஸோ காப்பர் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும் போது தான் ப்ளூ கலர், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா ரெட் கலர்ல மாறிடும். ஸோ குப்ரஸ் ஆக்சைடா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆல்டிஹைடா இருந்தா மட்டும்தான் அது குப்ரஸ் ஆக்சைடா மாறும். குப்ரஸ் ஆக்சைடு தான் ரெட் கலர் பிரெசிபிடேட். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் வந்து ஆல்டிஹைடா கீட்டோனான்னு மட்டும் டிஸ்டிங்விஷ் பண்ணாது. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் வந்து அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும், அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டை வச்சு ஆல்டிஹைடா கீட்டோனான்னு மட்டும் கிடையாது, அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடா அரோமேட்டிக் ஆல்டிஹைடாங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டாலன்ஸ் டெஸ்ட். டாலன்ஸ் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. டாலன்ஸ் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர், சாரி, எஸ், சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ண போற ரியேஜென்ட்டோட பேரு அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஒன்றும் இல்லை, அமோனியம் ஹைட்ராக்சைட்ல சில்வர் நைட்ரேட் சால்ட்டை டிசால்வ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. நீங்க டெஸ்ட் டியூப்ல உங்களுக்கு கொடுத்த ஆர்கானிக் சாம்பிளையும் இந்த அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனையும் போட்டு வாட்டர் பாத்ல வச்சு வார்ம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட் டியூப் சில்வர் டெஸ்ட் டியூபா மாறிடுச்சு அப்படின்னா உள்ள இருந்தது ஆல்டிஹைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் இப்படி மாறுச்சு? அங்க சில்வர் நைட்ரேட்ல சில்வர் வாஸ் இன் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஆல்டிஹைட் கூட சேரும் போது என்ன ஆகும்? +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்து அது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதோட எலிமெண்டல் ஃபார்முக்கு ரெடியூஸ் ஆகி சாலிடா போய் நம்மளோட டெஸ்ட் டியூப்ல டெபாசிட் ஆயிடும். ஸோ அப்ப அங்க இருந்தது ஆல்டிஹைட்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்ல எனக்கு சில்வர் மிரரே வரல அப்படின்னா அப்ப அது கீட்டோன். புரிச்சுதுங்களா? ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பார்த்தாச்சு, டாலன்ஸ் டெஸ்ட் பார்த்தாச்சு. இன்னொரு ரொம்ப ஈஸியான டெஸ்ட் வந்து ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம ஷிஃப்ட்ஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ஸ் பேஸ்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் ஷிஃப்ட்ஸ் பேஸ்? எங்க பார்த்தோம் இது? ஷிஃப்ட்ஸ் பேஸ் எங்க பார்த்தோம்? ஷிஃப்ட்ஸ் பேஸ் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல பார்த்தோமே. ஷிஃப்ட்ஸ் பேஸ்ல ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ பிரைமரி அமீன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா we'll end up with substituted imine. Substituted imine is also called as Schiff's base. அங்க Schiff's base வேற, இங்க நான் பேசுற Schiff's reagent வேற. Schiff's reagentங்கிறது it is a kind of dye. அந்த டையை வந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கூட ட்ரீட் பண்ணி அது ஒரு கலர்லெஸ் லிக்விடா வச்சிருப்பாங்க லேப்ல. அதுதான் Schiff's reagentன்னு சொல்லுவோம். அந்த Schiff's reagent ஆல்டிஹைடோட பிரசன்ஸ்ல தான் கலரை கொடுக்கும். அப்ப டெஸ்ட் டியூப்ல உங்களுக்கு வந்து ஆல்டிஹைடு இருந்தது அப்படின்னா Schiff's reagent போடும்போது அது பிங்க் கலர்ல மாறிடும். ஸோ இப்படி பிங்க் கலர்ல மாறிடுச்சுன்னா ஆல்டிஹைட், பிங்க் கலர்ல மாறல அப்படின்னா இட் இஸ் கீட்டோன். சரிங்களா? ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியமான டெஸ்ட். ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட், டாலன்ஸ் டெஸ்ட் அண்ட் ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஆல்டிஹைடுக்கு கன்ஃபர்மேட்டரி. கீட்டோனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு, which is called iodoform test. இந்த iodoform டெஸ்ட் வந்து எல்லா கீட்டோனுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். iodoform டெஸ்ட் வந்து மெத்தில் கீட்டோனுக்கு தான் கொடுக்கும். இல்லைன்னா மெத்தில் கீட்டோனை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு தான் iodoform டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பேசிக்லி iodoform டெஸ்ட் அப்படிங்கிறது மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கிற ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கூட அயடன் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு iodoform ப்ராடக்டா வரும். iodoform வந்திருக்கா வரலையான்னு எப்படி தெரியும்? இந்த மாதிரி எல்லோ கலர் பிரெசிபிடேட் வரும். சரிங்களா? ரைட்டு.
இந்த அயடன் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு காம்போ தான் நம்ம அயோடோஃபார்ம் டெஸ்டோட ரியேஜென்ட். இதை போட்டிருப்பாங்க. ஆர் உங்களுக்கு டெஸ்ட் உங்களுக்கு ஜென்ரலா ஈக்குவேஷன் ஒரு ரியாக்ஷன் எழுதி காமிக்கும் போது NaOI இப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். அண்ட் திஸ் ரியேஜென்ட் இஸ் கால்ட் சோடியம் ஹைப்போ அயடைட். சரிங்களா? ஸோ அயடன் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டிருக்கலாம், இல்லைன்னா சோடியம் ஹைப்போ அயடைட் போட்டிருக்கலாம். ரெண்டுமே வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் தான். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ்லி மெத்தில் கீட்டோனுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஆர் மெத்தில் கீட்டோனை இந்த ப்ராசஸ், அதாவது பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ்ல மெத்தில் கீட்டோனை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட்டா இருந்தால் தாராளமா அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு அந்த எல்லோ பிரசிபிடேட் வரது தான். ஸோ எதுக்கெல்லாம் அயோடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்னு நான் எழுதுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்லி வாட் இஸ் கீட்டோன்? C டபுள் பாண்ட் O, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் R குரூப் இருந்தால் அதை கீட்டோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒன் ஆஃப் த R குரூப்ஸ் வந்து மெத்தில் குரூப்பா இருந்தால் தட் இஸ் கால்ட் மெத்தில் கீட்டோன். ஸோ CH3 C டபுள் பாண்ட் O இப்படி இருந்ததுன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது CH3 CH OH இது R. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் நான் இங்க எழுதியிருக்கேன்? CH3 CH OH R ன்னு எழுதியிருக்கேன். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கண்ணா? ஆல்கஹால். அண்ட் மோர் ஸ்பெசிஃபிக்லி இட் இஸ் a secondary alcohol. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த செகண்டரி ஆல்கஹால்ல ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்க கார்பனோட பக்கத்து கார்பன். ஸோ பேசிக்லி இங்க வந்து எனக்கு மெத்தில் குரூப் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா அயோடோஃபார்ம் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணும்போது ஆக்சிடைஸ் ஆயிரும். இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதுவே செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு கீட்டோனா மாறிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப எனக்கு மெத்தில் கீட்டோன் குரூப் வருது. அப்போ மெத்தில் கீட்டோனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற மாதிரியே செகண்டரி ஆல்கஹாலுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். பட் எல்லா செகண்டரி ஆல்கஹாலுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது. இந்த குரூப் வந்து மெத்தில் குரூப்பா இருக்கணும். சரிங்களா? அதாவது ஆல்பா கார்பன் கூட எனக்கு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி ஆல்கஹாலுக்கு மட்டும் அயோடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது மூணாவது சப்ஸ்ட்ரேட் என்னன்னா, வாட் இஸ் திஸ்? CH3COH. இது என்னதுங்க? CH3COH ஆல்டிஹைட் மேம். ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடா இருந்தாலும் இதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஏன் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இதுவே ஆல்டிஹைட், எப்படி இதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது? ஆல்டிஹைடா இருந்தாலும் அங்க என்ன இருக்குன்னு பாருங்க, மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது ஃபோர்த் ஒன் CH3CH2OH. இது என்னது? நம்மளோட சாதாரண எத்தில் ஆல்கஹால். கரெக்ட்டுங்களா? எத்தில் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எத்தில் ஆல்கஹால் இட் இஸ் பேசிக்லி a primary alcohol. நம்மளுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். இங்கேயும் நம்மளுக்கு மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ மெத்தில் கீட்டோனுக்கு இல்லைன்னா செகண்டரி ஆல்கஹால், அதுலயும் செகண்டரி ஆல்கஹால்ல ஆல்பா கார்பன் கூட மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற மாதிரியான செகண்டரி ஆல்கஹாலுக்கு, அசிட்டால்டிஹைடுக்கு அண்ட் எத்தில் ஆல்கஹாலுக்கு, இந்த நாலுக்கும் அயோடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதோட டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்டும் முடிஞ்சது. ஸோ பேசிக்லி நம்ம வந்து ஆல்டிஹைட் கீட்டோனை முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸ், ஒரு சில பேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வரேன். இதுல வந்து எது இந்த ரெண்டு காம்பவுண்டையும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம்னு நீங்க சொல்லணும். சரியா? ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? So yes ma'am. Propanol,
and propanone. Propanol and propanone. இந்த ரெண்டு காம்பவுண்டையும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது ஆர் எந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் டிஸ்டிங்விஷ் பண்ணலாம்? Fellings test. Sorry? Fellings test, ma'am. Fellings test வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ணீங்கன்னா எதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்? Propanol. எஸ், ப்ரோபனல். ஏன்னா ப்ரோபனல்ங்கிறது பேசிக்லி அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட். தாராளமாக ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்ல நம்மளுக்கு ப்ரோபனலுக்கு ரெட் கலர் பிரசிபிடேட் வரும். ஸோ நம்மளால வந்து ஈஸியாக ப்ரோபனல் எது ப்ரோபனோன் எதுன்னு சொல்ல முடியும். சரி, வேற ஏதாவது டெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஸ்ட்ரக்சர் எழுதிடுறேன். எஸ், அயோடோஃபார்ம் டெஸ்ட். அயோடோஃபார்ம் டெஸ்ட் எதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்? Propanone. ப்ரோபனோனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். ப்ரோபனலோட ஸ்ட்ரக்சர் வந்து 3 கார்பன்ஸ் அண்ட் ஆல்டிஹைட். அண்ட் ப்ரோபனோன் வந்து 3 கார்பன்ஸ் அண்ட் கீட்டோன். ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுங்கிறதுனால இதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். டாலன்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால, இதுல மெத்தில் கீட்டோன் குரூப் இல்ல பாருங்க, ஆனா இங்க மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு இது பாசிட்டிவ் ரிசல்ட். சரி, அடுத்தது acetophenone and benzophenone. Acetophenone and benzophenone. ஸ்ட்ரக்சர் எழுதி பார்த்து சொல்லுங்க. Iodoform test. சந்தன மாரிராஜ் சொன்னீங்களா? Yes, ma'am. ஓகே, சந்தன மாரிராஜ் வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம்னு சொல்றாரு. அவரோட ஆன்சர் கரெக்ட். ஆனால் இந்த ரெண்டுல எது அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்னு சந்தன மாரிராஜை தவிர வேற யாராவது சொல்லுங்களேன். அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தாராளமா இது ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். இதுல ஒண்ணுக்கு மட்டும்தான் அயோடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். எதுக்கு கொடுக்கும்ங்கிறத நீங்க ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷனோட சொல்றீங்களா ப்ளீஸ்? சரி, அசிட்டோஃபினோன் மேம். அசிட்டோஃபினோன். ஏன் அசிட்டோஃபினோன் சுந்தரேசன்? மேம் ஏன்னா அந்த சி டபுள் பாண்டடோட ஒன் சைடுல அசிட்டைல் குரூப் இருக்கு மேம். ஓகே, ரைட். CH3CO குரூப் இருக்கும். ஸோ அசிட்டோஃபினோனோட ஸ்ட்ரக்சர் வந்து C double bond O CH3. இதுவே பென்சோஃபினோனோட ஸ்ட்ரக்சர் வந்து benzene with C double bond O CH3. So இதுல வந்து ரெண்டுமே கீட்டோனா இருந்தாலும் அசிட்டோஃபினோன் கிட்ட மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கு. ஸோ மெத்தில் கீட்டோன் கண்டிப்பா அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து இது ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு தாராளமா அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? Yes, ma'am. இன்னும் நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் இருக்கு. கார்பாக்சிலிக் ஆசிட் முடிச்சுட்டு we'll move on to amines. ஸோ amines பார்த்துட்டோம்னாலே மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் நம்ம முடிச்ச மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்ட்ல, இல்லைங்களா? அப்படிதானே, இல்லையா? ஓகே, ஃபைன்.
சரி, ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு குட்டி ரீகேப் பண்ணிட்டு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? இன்னும் அடுத்தது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார்பனைல் குரூப் எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரெண்டுமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ற ஒரு சில செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வெறும் ஆல்டிஹைடை மட்டும் ப்ரிப்பேர் பண்ற ரியாக்ஷன்ஸ், அதுல எக்ஸ்க்ளூசிவ்லி பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்றதுக்குலாம் நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஃப்ரம் டொலீன்ல இருந்து மட்டுமே பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இட்டாட் ரியாக்ஷன், ரியாக்ஷன் வித் குரோமிக் ஆக்சைடு அண்ட் ரியாக்ஷன் வித் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ்லி டு ப்ரிப்பேர் கீட்டோன் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா சாப்டருக்குமே பார்த்தாச்சு. அண்ட் அடுத்தது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தாச்சு, ஆல்டால் கேனிசாரோ பார்த்தாச்சு, அண்ட் நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. அதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம். சந்தனா மாரிராஜ் தெர்மோடைனமிக்ஸ் எடுக்க சொல்றாரு. ஆக்சுவலி அது 11th ஸ்டாண்டர்ட் டாபிக்ங்கிறதுனால தான் நான் எடுக்கல. நான் சார் கிட்ட பேசிட்டு சொல்லட்டுங்களா? நான் பேசிட்டு சொல்றேன். வேற யாருக்கெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ் வேணும் கண்ணா சொன்னீங்கன்னா நான் சார் கிட்ட கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். சுந்தரேசனுக்கும் தெர்மோடைனமிக்ஸ் வேணுமா? ஓகே, தத்வதிகாவுக்கும் வேணும். ஓகே, ரைட். அது எப்படி கண்ணா? அமீன்ஸ் முடிச்சுட்டு தெர்மோடைனமிக்ஸ் போலாமா? அமீன்ஸ் முடிச்சிருவோம், ஆர்கானிக் கம்ப்ளீட்டா முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து தெர்மோடைனமிக்ஸுக்கு போகலாம். சரியா? ஃபைன். நான் ஒரு தடவை சார் கிட்டையும் கேட்டுறேன். ஓகே கண்ணா, சரி. இப்ப கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Thank you, ma'am. Okay, sir. Bye. Good night. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, Ranjini.